வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரகாஷ். நம்ம காலையிலே நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோம். வந்துட்டு நேற்று நம்ம 3 நாட்கள் வேலை செஞ்சாங்க. இது மாதிரி கம்பி வேலி போட்டதுக்கு கீழே நிறைய கேப் வந்தது. அதை மண்ணெலி போட்டு மூடினாங்க. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம தொப்பு ஃபுல்லாக வேறு ஏதாவது கோழி வந்துருக்கான்னு செக் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம கோழி வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 டேக்கு மேலே ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் முள் வச்சது நல்லதில்லை. கோழி ரொம்ப கொத்திக்க ஆரம்பிச்சிச்சு. தம்பி கேட் ஓப்பன் பண்ண போகிறாப்புல. மாதிரி நாட்டுக்கோழியை ரொம்ப நாள் கேஜிக்குள்ளே வச்சாலும் ரொம்ப கஷ்டம் தான். ரெக்கையெல்லாம் போட்டு கண்ணாமலாம் கொத்திக்குதோ. அதே மாதிரி நீங்கள் கோழி வெளிமேச்சலுக்குனா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் இடத்த சுற்றி கவர் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா மற்ற கோழி உள்ளே வரதும் உங்கள் கோழி வெளில போய்ட்டு வரதும் அந்தளவுக்கு நல்லது கிடையாது. நம்ம பாமாக வச்சுருக்கப்போ ரொம்ப நாள் கழிச்சு கேஜி ஓப்பன் பண்ணதும் கோழிக்கு என்ன பண்ணுறது தெரியல, கைச்சு பண்ணிக்குது. அதே மாதிரி இந்த கேஜி ரெடி பண்ண எனக்கு 28,000-30,000 30,000 ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாடல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு க்ளீன் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கை விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் டெய்லியும். அப்புறம் எனக்கு இந்த கம்பேலி போட கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இங்கே இருக்க இடம் கிட்டத்தட்ட 1.25 ஏக்கர் இருக்குது. 1.25 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1,95,000 அந்த மாதிரி ஆயிருக்கு. 2.5 இன்ச்சு கேப்பு ஃபுல்லாக கொடுத்துருக்குது. ஸோ நீங்களும் முடிஞ்சிருக்கு உங்கள் இடத்த கம்பியாலி போட முடியாட்டியும் மீன் வரல இந்த மாதிரி வாங்கி கவர் பண்ணிக்கோங்க ஒரு 7 to 8 அடிக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த கோடி வரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வாங்கி ஒரு குஞ்சில் பாதிக்கு மேலே காணா பிடிச்சி அது நாய் பிடிச்சதா இல்லை வேறு யாரும் ஆள் புஷ் பண்ண எதுவுமே தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொருளை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. வெளில போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் யோசிக்க முடியாது. கோழிங்களாம் வெளில வந்துடுச்சு. வந்துட்டு பெரிய கோழிங்களாம் அந்தளவுக்கு வாங்கி ஓடல. சின்ன கோழிங்களாம் கொஞ்சம் பயந்து போயிட்டு மற்ற நாள் ஏறிக்கிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு பட்டை கோழி மேலே உட்காந்துருக்கு, கீழே இறங்கி வர மாட்டேங்குது.